Hello guys, welcome back to our channel Rashakar Balayidiyu. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் மே 2024ல எழுதின எக்ஸாமுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நவ் இப்போதான் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்த ரிசல்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோஸில் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ரிசல்ட் வந்தாச்சு. எல்லாருக்கும் ஆல் யூஜி பிஜி எல்லா கோர்ஸுக்குமே ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் ரிசல்ட் எப்படி பார்க்குறதுங்கிறத அஃபிஷியல் லிங்கோட இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்கை டைரெக்டாக கிளிக் பண்ணாமே போதும், நீங்கள் ரிசல்ட் பேஜுக்கே போய்ட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து எக்ஸாம் நம்பரை கொடுத்து ரிசல்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படியே உங்கள் மார்க் ஷீட் அப்படியே டிஸ்பிளே வந்துடும். அது பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் 2 அல்லது 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாம் எழுதி உங்கள் மார்க் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னு இருந்தாலோ, அல்லது நீங்கள் பாஸ் வந்துடும் நினைச்சு ஃபெயில் ஆகிருந்தாலோ, நீங்கள் ரீவேல்யூஷனுக்கோ ரீடோட்டலுக்கோ அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1. 2வது சப்போஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயிலாக இருந்தால் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் இப்போ நான் சொல்லக்கூடியது ஃபைனல் செமஸ்டர் எழுதின ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ ஒரே ஒரு சப்ஜெக்ட்னால டிகிரி வாங்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா, அந்த ஃபைனல் செமஸ்டர் எழுதி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஒரே ஒரு பேப்பர், இந்த 6 செமஸ்டர்லையும் சேர்ந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும், எந்த செமஸ்டராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆனதுனால இப்போ அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கான சப்ளிமெண்டரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். தாராளமாக அப்ளை பண்ணுங்க, நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்க. சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த செமஸ்டர்ல இப்போ நீங்க பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே ஸ்டூடெண்ட்ஸோடவே நீங்களும் சேர்ந்துருவீங்க. உடனே பிஜி ஜாயின் பண்ணலாம். இந்த வருஷமே எந்த வருஷமும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதுக்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3மே அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன். இப்போ அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோட காமிக்கிறேன். இந்த லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பாரதிய யூனிவர்சிட்டி வெப்சைட்ல தான் இருக்கு. இந்த லிங்கை டைரக்டா கிளிக் பண்ணி நீங்க போய் அப்படியே பார்த்துடலாம். பாருங்க, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டலிங் 29 ஜூலை 2024. ஓகேவா? இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு 16 ஜூலை 16, ஜூலை 16. அப்போ இன்னொரு 14 டேஸ் இருக்கு. 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. ரீவேல்யூஷனுக்கோ ரீடோட்டலுக்கோ அல்லது ரெண்டுமேவோ நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் ஸ்பெஷல் சப்ளிமெண்டரி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஆகஸ்ட் 18 வரைக்கும் டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட் எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். அதனால அதையும் பார்த்துடலாம். அதே நேரத்தில் ஆகஸ்ட் 16க்குள்ள நீங்க அப்ளை பண்ண டைம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிடுங்க. அது ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கு சார், ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிடுறேன், அதை பார்த்துட்டு கூட நான் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றேன் நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, அல்லது ரெண்டுமே அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஏன்னா ஒரே சப்ஜெக்ட்னால நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலியர்னால டிகிரி வாங்க முடியாம போயிடக்கூடாது. அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி ஸ்பெஷல் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு ஆகஸ்ட் 16, ஓகேவா? ஆகஸ்ட் 16 லாஸ்ட் டேட். அதுக்குள்ள இன்னும் 1 மாசம் கரெக்டா டைம் இருக்கு. இன்னைக்கு ஜூலை 16, ஆகஸ்ட் 16 வரைக்கும் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, செப்டம்பர் 8. ஸோ 8 செப்டம்பர் அன்னைக்கு அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் நடக்க போகுது. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் தான், யாராக இருந்தாலும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருந்தா அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இப்போ எப்படி சார் அப்ளை பண்றது, ரீவேல்யூஷனுக்கோ ரீடோட்டலிங்கோ அப்படி சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, நீங்க ரெகுலர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது படிச்சு முடிச்சிருப்பீங்க, ஃபைனல் இயர் முடிச்சு வெளியே வந்திருப்பீங்க, இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ப்ரமோஷன் ஆகி அடுத்த இயருக்கு இப்போ ரெகுலர் காலேஜில் இருப்பீங்க. ஸோ நீங்க யாராக இருந்தாலும் ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதுனாலும் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்றதுனாலும் நீங்க உங்க காலேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம் செல்லில் போய் கேட்டு அந்த ப்ராசஸை தெரிஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் அவங்க கொடுக்கலாம், அல்லது யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வெளியே முடிச்சுட்டு போன அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி பிஜி யாராக இருந்தாலும் நீங்களும் ரீவேல்யூஷனோ ரீடோட்டலோ அப்ளை பண்றதாக இருந்தாலும், அது குறிப்பாக சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதாக இருந்தாலும், நீங்க ஒரு தரம் காலேஜுக்கு உங்க எக்ஸாம் செல்லில் போய், ஓகேவா, எக்ஸாம் இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, அங்க போய் காண்டாக்ட் பண்ணி அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதை பார்த்து இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஸோ அதுல சைன் வாங்க வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். உங்க டியூட்டர்கிட்ட வாங்கணும், உங்க ஹெச்ஓடிட்ட வாங்கணும், அப்புறம் தான் எக்ஸாம் செல்ல கொடுத்து பிரின்சிபால்கிட்ட வாங்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அதனால குயிக்கா மறக்காம அந்த ப்ராசஸை முடிச்சு நீங்க இதே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம்லயே நீங்க சப்போஸ் ஃபெயிலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எழுதி திரும்ப பாஸ் பண்ணிடலாம். எந்த சப்ஜெக்ட் ஃபெயிலோ ஒன்ஸ் அகைன் நீங்க டைம் இருக்கு, அதையும் படிச்சு நீங்க பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க இல்லையா, 8 செப்டம்பர்னு, அந்த டேட்ல நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்க.
ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாவது டவுட் வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ.